Tamil department in charge, Ms. Elil ma'am, to deliver Tamil speech. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. நம் பள்ளியின் தாளாளர் அவர்களுக்கும் நம் பள்ளியின் மிகப்பெரிய தூண் மற்றும் கல்வி வழிகாட்டு அவர்களுக்கும் என்னுடன் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கும் நம் பள்ளிக்கு வருகை புரிந்திருக்கும் நம் பெற்றோர் அவர்களுக்கும் எனது அன்பான மாணவ செல்வங்களுக்கும் எனது இனிய 76வது குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குடியரசு தினம் இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. நம் இந்திய நாடு 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் நம்முடைய பாரதம் குடியரசு நாடாக மலர்ந்தது. இந்திய விடுதலை அடைந்த பிறகு நம் நாட்டிற்கான அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பணி டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் தலைமையில் ஒப்படைக்கப்பட்டது. டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு இந்திய அரசியலமைப்பு சட்ட உருவாக்கத்தை வரவேற்றது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் செயலாக்கத்திற்கு வந்த நாள் தான் குடியரசு தினமாகும். குடியரசு என்றால் மக்களாட்சி என்பது பொருள். மன்னராட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மக்களாட்சி மலர்ந்த நாள் தான் நம் குடியரசு தின விழா. எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் இனம் என்று, எல்லோரும் இந்திய மக்கள் என்று மகாகவி பாரதியார் வரிகளுக்கு ஏற்ப சாதி, இனம், மொழி, சமத்துவம் அனைத்தையும் மறந்து நம் இந்திய மக்கள் அனைவரும் கொண்டாடும் திருவிழா குடியரசு தின விழாவாகும். குடியரசு தின விழாவில் நமது தலைநகரமான புதுடெல்லியில் குடியரசுத் தலைவர் அவர்கள் கொடியேற்றுவார். அப்பொழுது முப்படை வீரர்களும் அணிவகுத்து நிற்பர். இவ்விழாவில் பங்கேற்று அதீத சாகசங்களை செய்பவர்களுக்கு பெரும் விருதுகள் வழங்கியும் கௌரவிப்பார்கள். ஒவ்வொரு பள்ளிகளிலும் அலுவலகங்களிலும் கொடியினை ஏற்றி இனிப்புகள் வழங்கப்படுகிறது. இந்த பொன்னான திருநாளில் பல இன்னல்கள், பல போராட்டங்களுக்கு இடையே சுதந்திரத்தை வாங்கி தந்த தலைவர்களை நினைவு கூறுவோம். பால கங்காதர திலகர், ஜவஹர்லால் நேரு, வ.உ.சி., கப்பலோட்டிய தமிழன், வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆகிய போன்ற தலைவர்களும் வீரர்களும் தன் உயிரியை தியாகம் செய்தனர். அப்படிப்பட்ட சுதந்திரத்தை எப்போதும் பேணி காக்க வேண்டும். சமத்துவம் தொடர்ந்து சம உரிமை நீடித்து பாரதம் செழித்து மக்கள் வாழ்வு சிறக்க சுதந்திரத்தை பேணி காக்க வேண்டும். நம் நாடு சுதந்திர நாடு என்று பெயரை பெற்றுவிட்டது. ஆனால் இங்கு சுவாசிக்கவே திணறுகிறோம். விடுதலை நாடு என்ற பெயரை பெற்றுவிட்டோம். ஆனால் வல்லரசு நாடு என்ற பெயரை பெறவில்லை. ஏனென்றால் மரத்தை வெட்டினோம், மழை நின்று போச்சு. மண்ணில் ரசாயன பொருட்களை கலந்தோம், இங்கு மருத்துவ செலவு கூடி போச்சு. ஓசோன் படலத்தில் ஓட்டை போட்டோம், நம் வாழ்க்கை படலமே மாறி போச்சு. எனவே துவக்கமோ தியாகிகளிடமிருந்து, தொடர்ச்சியோ நம்மிடம் என்று உணர்ந்து கொள்ளுங்கள். உயிரும் பொருளும் துச்சமென கருதிய எண்ணற்ற தலைவர்களின் கனவால் பிறந்தது இந்த சுதந்திர தினம். சாதி மதம் வேறுபாடு இல்லாமல் மலர்ந்தது இந்த சுதந்திர தினம் என்று கூறி அனைவரும் எத்துறையிலும் எச்செயலிலும் எத்தொழிலும் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்றும் அனைவரும் ஒற்றுமையுடன் கடைபிடிப்போம் என்றும் கூறி விடைபெறுகிறேன். வாழ்க பாரதம், வளர்க இந்தியா.